அறையின் கதவை திறந்ததும் காத்திருந்த அதிர்ச்சி. கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி கதறி எழுத மனைவி. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கொடுத்த க்ளூவால் வெளிவந்த பகீர் உண்மை. கணவரை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு கபட நாடகம். யாருக்கும் சந்தேகம் வராதபடி அழுது புரண்டு நாடகமாடியும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? நடந்தது என்ன? பத்தாம் தேதி காலையில பக்கத்து வீட்டுல உள்ள கௌரிங்கிற பொண்ணு கதறி அழுகிற சத்தம் பலமா கேட்டு இருக்கு. அவங்களோட சவுண்ட கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்தப்போ அவங்களோட கணவர் லவகேஷ் அவரோட ரூம்ல தூக்குல தொங்கியபடி கிடந்திருக்கார். அதுக்கப்புறம் அவரை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அவரை பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர்கள் அவர் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. குடும்ப பிரச்சனையில லவகேஷ் இப்படி தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாருன்னு கௌரி உருண்டு புரண்டு அழுது இருக்காங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இரவு நேரத்துல லவகேஷ் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரோன்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் கௌரியோட கண்ணீர் மேலையும் வார்த்தை மேலையும் போலீஸுக்கு பெருத்த சந்தேகம் வந்திருக்கு. அதனால வீட்டு பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சப்போ வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்த லவகேஷ் ஊருக்கு வந்ததுல இருந்தே கணவன் மனைவிக்கு இடையில ஒரே பிரச்சனை, டெய்லி சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க சார்னு சொல்லி இருக்காங்க. அதோட கௌரிக்கும் அதே தெருவில் இருக்கிற இன்னொருத்தருக்கும் இடையில பழக்கம் இருக்கிறதாகவும் போலீஸ் கிட்ட ஒரு சிலர் சொல்லி இருக்காங்க. கௌரியோட பெர்ஃபார்மன்ஸ் மேல ஏற்கனவே போலீஸுக்கு ஒரு சந்தேக பார்வை இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அவங்களுக்கு வேற ஒருத்தர் கூட பழக்கம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சந்தேக பார்வை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி இருக்கு. உடனே கௌரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் லவகேஷுக்கு நடந்த கொடூர விஷயமே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் லோதாய் கிராமத்தை சேர்ந்த லவகேஷும் ராஜஸ்தானை சேர்ந்த கௌரியும் கடந்த 6 வருஷங்களுக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருக்காங்க. இந்த தம்பதிக்கு இப்போ 3 வயசுல ஒரு மகன் இருக்கா. வெளியூர்ல தங்கி கூலி வேலை பார்த்துட்டு இருந்த லவகேஷ் மாசத்துக்கு ஒரு முறை சொந்த ஊருக்கு வந்துட்டு போவாராம். அப்படி கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்திருக்காரு லவகேஷ். அப்போ வீட்டுக்கு வந்த மறுநாளே நீ பாட்டுக்கு சம்பாதிக்கிறேங்கிற பேருல வெளியூர்லயே இருக்க, இங்க என்னென்னமோ நடக்குது, பேசாம உள்ளூர்லயே ஏதாச்சும் வேலையை பார்ப்பான்னு சொந்தக்காரங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. என்னடா எல்லாரும் பொடி வச்சு பேசுறாங்களேன்னு சந்தேகப்பட்ட லவகேஷ் என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுங்கன்னு சொந்தக்காரங்க கிட்ட கேட்டு இருக்காரு. அப்போ நீ ஊர்ல இல்லாத நேரம் உன் மனைவி கௌரிக்கும் அதே தெருவுல உள்ள சுந்தருங்கிறவருக்கும் இடையில தகாத உறவு இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு மனம் நொந்து போன லவகேஷ் நேரா மனைவி கிட்ட போய் சண்டை போட்டு இருக்காரு. கணவன் என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் கௌரி அவரோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம தொடர்ந்து சுந்தர் கூட பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. இனிமேல உன்னை தனியா விட்டுட்டு ஊருக்கெல்லாம் போக முடியாது, நான் இனிமேல இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி லவகேஷ் வேலைக்கு போகாம 4-5 மாசமா வீட்லயே தான் இருந்திருக்காரு. அதோட சுந்தர் கூட பேசுறதையும் பழகுறதையும் நிறுத்த சொல்லி மனைவிய அடிச்சு சண்டை போட்டுட்டே இருந்திருக்காரு. வெளியூர்ல தங்கி கூலி வேலை பார்த்துட்டு இருந்த லவகேஷுக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு பணம் மொத்தத்தையும் ஊர்ல இருக்கிற மனைவி கௌரிக்கு தான் அனுப்பி வச்சிருக்கார். கணவனோட பணத்துல 3 வேளையும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவருக்கே துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கௌரி. 4-5 மாசமா வேலைக்கு போகாததால லவகேஷ் மனைவிக்கு எந்த பணமும் கொடுக்கல, ஒழுங்கா வேலைக்கு போகல, பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிச்சு டார்ச்சர் பண்றாரு. இவர் இங்கேயே இருக்கிறதால சுந்தர்கிட்டையும் பேசி பழக முடியலன்னு நினைச்ச கௌரி காதலன் கூட சேர்ந்து லவகேஷ தீர்த்து கட்ட முடிவு பண்ணி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மது போதையில தூங்கிட்டு இருந்திருக்காரு லவகேஷ். அப்போ தன்னோட பாய் ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து லவகேஷோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுந்தரும் கௌரியும் சேர்ந்து லவகேஷ் சடலத்தை அவரோட ரூமுக்கு கொண்டு போய் ஃபேன்ல கயிறை கட்டி தற்கொலை மாதிரி செட்டப் பண்ணி இருக்காங்க.
விசாரணையில லவகேஷ் தற்கொலை பண்ணிக்கல, அவரை திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்காங்கன்னு உறுதிப்படுத்தின போலீஸ் கௌரியையும் சுந்தரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க.